சுவாமி விவேகானந்தர். ஒரு மனிதன் தன் மீது நம்பிக்கை வைத்தால் உலகமே அவனை கவனிக்கும் என்பதை நிரூபித்த மகான். 1863ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நரேந்திரநாத் தத்தா என்ற பெயரில் ஒரு சிறுவன் பிறந்தான். சிறுவயதிலிருந்தே அவனுக்கு சாதாரண கேள்விகள் இல்லை. கடவுள் இருக்கிறாரா, வாழ்க்கையின் உண்மை என்ன என்று கேட்கும் துணிச்சல் இருந்தது. படிப்பில் சிறந்தவன், விளையாட்டில் தைரியமானவன். ஆனால் மனதிற்குள் ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடல்தான் அவரை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களிடம் அழைத்துச் சென்றது. நீ கடவுளை பார்த்தாயா என்று நேரடியாக கேட்டார் விவேகானந்தர். ராமகிருஷ்ணர் சிரித்து சொன்னார், ஆம், நான் உன்னை பார்ப்பதைப் போலவே. அந்த ஒரு பதில் நரேந்திரநாதின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. குருவின் மறைவுக்கு பிறகு துறவியாகி இந்தியாவை காலால் சுற்றினார். அப்போது அவர் பார்த்த இந்தியா பசி, வறுமை, அறியாமை, மக்களின் துயரம். அவர் உணர்ந்தார், இந்தியாவுக்கு தேவை அழுகை அல்ல, தன்னம்பிக்கை. 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரம், உலக மத மாநாடு. அங்கே ஒரு காவி உடையுடன் ஒரு இளம் துறவி மேடையில் நின்றார். அவர் சொன்ன முதல் வார்த்தை, மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அந்த அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டியது. அந்த ஒரு உரை இந்தியாவின் ஆன்மீக வலிமையை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. விவேகானந்தர் உலகிற்கு சொன்ன செய்தி, எல்லா மதங்களும் ஒன்றே, மனித சேவையே உண்மையான இறை வழிபாடு. இந்திய இளைஞர்களுக்கான அவருடைய அழைப்பு, உன் மீது நீ நம்பிக்கை வை, உனக்குள் அளவில்லா சக்தி இருக்கிறது. அவர் குறுகிய காலமே வாழ்ந்தார். ஆனால் அவர் விதைத்த எண்ணங்கள் இன்றும் கோடிக்கணக்கான இளைஞர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் ஒரு துறவி மட்டுமல்ல, ஒரு சிந்தனை, ஒரு தீப்பொறி. தன்னம்பிக்கை இல்லாமல் எந்த ஆன்மீகமும் பயனில்லை. எழு, விழி, இலக்கை அடையும் வரை நிலம். கேட்க விரும்பினால் தமிழ் ஒரு நிமிடம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். காமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நாளை இன்னொரு வாழ்க்கை பாடத்துடன் சந்திப்போம்.